ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசி தமிழ்ச்சங்கமத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் நாளைக்கு கிளம்புறீங்க. கன்னியாகுமரியிலேருந்து போர்டிங் பாயிண்ட் திருச்சி, அடுத்து சென்னை அப்படி போவீங்க. இதில் அடுத்து வர பேட்ச் டிசம்பர் 2 டீச்சர்ஸ் கேட்டகரிஸ் அவங்களும் சென்னையிலேருந்து கிளம்புவீங்க. நீங்கள்லாம் போர்டிங் பாயிண்ட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முன்னாடி இன்ஃபோ டெஸ்கில் கேடிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க வாலண்டியர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு வந்த மெசேஜ் அந்த திங்ஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க இல்லையா, அதை காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுக்குறாங்க. அந்த கிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பேகு, அதில் ஒரு டைரி, பென்னு, கேப்பு, அம்பர்லா, டிஷர்ட்டு, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருக்குங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிட்டன் கிஃப்ட் ஆனால் போகிறதுக்கு முதலையே உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திங்ஸ் ஒரு ட்ராவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்கணுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம நார்மலாக சேஃபாக இவங்க கூட்டிகிட்டு போனாலும் நம்மளும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணுங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் ஸ்டாப் ஆகி தான் போகும். அப்போ நார்த் உள்ளே போகிறப்ப க்ரௌட்ஸ் அதிகமாக உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நம்ம தேவையில்லாமல் விண்டோஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறது, டோர்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறது, தேவையில்லாமல் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது, அதுக்கான அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்க. அதுக்குள்ளே நம்ம கூட ட்ரெயினில் வர வாலண்டியர்ஸ் கிட்ட என்ன ஹெல்ப்ஸ் வேணாலும் கேட்கலாம். மோஸ்ட்லி ஒரு 3-4 கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம இருப்போம். அடுத்தடுத்து வேறு பேட்சஸ் இருக்கும், வேறு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நார்மலாக புக் பண்ணி வரவங்க அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கூட கூட்டிகிட்டு போகிற அந்த வாலண்டியர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு ஜங்ஷனில் ரொம்ப நேரம் ட்ரெயின் வெயிட் பண்ணுது அப்படின்னா கீழே இறங்காதீங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஒபே பண்ணணுங்க. அது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கேயுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போயிடக்கூடாதுங்க. அவங்க எந்த டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் அவங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப என்னென்ன திங்ஸ் ரிமெம்பரில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்மளோட காஸ்டியூம்ஸ் தோஸ் திங்ஸ் அதை நம்ம எடுத்துப்போம். ஆனால் நம்மளோட விஸ்வநாதருக்கு, நம்மளோட ராமர் கோயில் அயோத்தியில் இருக்க ராமருக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம என்னங்க வாங்கிட்டு போகிறது, என்ன கொண்டு போகிறது, பெரிய விஷயம். நம்ம சாதிச்சிருக்கோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங் போகிறவங்க கூட இவ்வளோ சந்தோஷமாக போவாங்களாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம கேடிஎஸில் எக்ஸாம் வின் பண்ணிவிட்டு இப்போ இவங்க கூட போகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகணும், அவங்கள பார்க்கணுன்னு இவ்வளோ ஆர்வமாக போகிறோம் இல்லையா. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாமியோட பாதத்தில் வச்சு தருவாங்கங்க. அதுதான் வந்து பிரசாதமாக இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட கைகளால் தீர்த்தங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, தீர்த்தம், அதைய கையால் எடுத்து ஒரு பாட்டிலில் ப்யூர் பண்ணி அந்த பாட்டில் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் தர்ஷனுக்கு லைனில் நிற்கிறப்பயே அந்த வாட்டரை வந்து சிவலிங்கத்து மேலே நம்ம அபிஷேகம் பண்ண முடியுங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களோட கைகளால் தண்ணீரை அள்ளி ஒரு வாட்டர் கேனில், யூஸ் பண்ணாத வாட்டர் கேனில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க. கொண்டு போயிட்டு அதைய அங்கே நம்ம காசி விஸ்வநாதருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அது போக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ராமர் கோயிலில் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்க. அவங்க வச்சு தருவாங்க, வந்து நீங்கள் அதை பிரசாதமாக இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க.
அது போக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திரிவேணி சங்கமத்திலேருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து அதையும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்க. அதுக்கான கேன்ஸ் எல்லாம் அங்கேயே செல் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாங்க. இந்த வீடியோஸை கேடிஎஸில் செலக்ட் ஆன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இது நம்ம போகிறது ஃபுல்லாகவே விஐபி ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாமே டபுளாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட்டுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து ஈவன் அங்கே கொடுக்குற ஃபுட்ஸில் எல்லாமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேணாங்க எந்த ஒரு ரிசோர்ஸையுமே. ஏன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க. தேங்க்யூங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.